அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேணுகாவ எப்படியாவது சிக்க வைக்கணும். அவங்களோட அந்த முகச்சாயத்த வெளுக்க வைக்கணும் அப்படின்னு மல்லி அவங்க குரூப் எல்லாருமே நெனைக்கிறாங்க. அவங்க நெனச்ச மாரி ஒவ்வொரு பிளானா போடுதாங்க. அந்த ஒவ்வொரு பிளானையுமே அழகா இந்த ரேணுகா வந்து உடைச்சிருந்தாங்க. அதனால இப்ப மனோகர் ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க யார் அவங்க அதாவது மல்லியோட அண்ணி நாகு ஒரு பிளான் குடுத்திருந்தாங்க. அந்த பாஸ்தா விஷயம் அது சொதப்பிருச்சு. அதன் பிறகு மல்லி ஒரு பிளான் போட்டாங்க. அதுலயும் அவங்க சிக்கல. இப்போ வந்து மனோகர் ஐடியா குடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது போலீஸ் டிராமா ஆர்டிஸ்ட் போலீஸ் இருக்காங்க. அவங்கள கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த விஷயத்துக்கு மல்லி ஒத்துக்கிட்டாங்க. வெளியில நான் ரேணுகாவ கூட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில தான் பெரிய ஒரு சிக்கலே இருக்கு. ஏன்னா இதில வந்து தனக்கு தானே மல்லி ஆப்பு வச்சுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முன்ன பின்ன யோசிக்காம பண்ணா அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால இப்ப வந்து மல்லி பண்ணக்கூடிய ஒரு பிளான்னால ஒட்டுமொத்தமா மல்லி வந்து மாட்டிக்க போறாங்க. மல்லி தான் இதில அசிங்கப்பட போறாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரிய வருது. ஏன்னா மனோகர நம்பி மல்லி களத்தில இறங்குனா அதோ கதியா தான் ஆகப் போறாங்க. ஏன்னா மனோகர் வந்து ஒரு பிளான வந்து சீரியஸா பண்ணுவாரா? இல்ல காமெடியா பண்ணுவாராங்கிறது அவருக்கே தெரியாது. அதனால இப்ப என்ன பண்ணியிருந்தாங்க, பெங்களூர் போணும் அப்படின்னு விஜய் பிளான் பண்றாரு. அதுலயுமே ஒரு சிக்கல் இருக்க மாரி தான் தெரியுது. என்ன சிக்கல் அப்படின்னா, விஜய் பெங்களூர் போறதுக்கு ரேணுகா கூட வரேன் அப்படிங்கிறாங்க. கடைசி நேரத்தில ஆதார் அட்டை இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கழட்டி விடுதாங்க. அப்ப விஜய் மட்டும் தனியா போறாங்க. இதுக்கிடையில தான் விஜய் வந்து ஒரு ஆள்ட்ட ஒரு பொறுப்ப ஒப்படைக்கிறாரு. அந்த ஆள் என்ன பண்ணுதாருன்னா, நேரா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்கட்ட யார்ட்ட ராஜிகிட்டே குடுத்துருந்தாங்க. அதாவது வீட்ல குடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இதில வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த விஜய் குடுத்து விட்ட நபர் வந்து, "நீங்க விஜய் சாரோட அக்கா தானே, இந்தாங்க இந்த டாக்குமெண்ட்ட நீங்க வீட்ல குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த டாக்குமெண்ட் என்னன்னு பிரிச்சு பார்த்தாக்கி ராஜிக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா விஜய் வீட்டு மேல லோன் வாங்குறதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் தான். அப்ப இது வந்து ராஜிக்கு புரிஞ்சு போயிரும். ஆஹா! இது வந்து லோன் வாங்கிட்டா அப்படின்னாலே, அதுக்கப்புறமா வீட்டு மேல நம்ம எந்த உரிமையும் கொண்டாட முடியாது அப்படின்னு இந்த ராஜி நினைக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுக்கு முன்னாடியே இந்த சொத்துல வில்லங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி, விஜய்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவருக்கு ஏதாவது ஃபோன் போட்டு, இல்லன்னா அவங்க லாயர் மூலமா ஏதாவது பண்ணுவாங்க. அப்ப விஜய் பெங்களூர் போகக்கூடிய பிளானே வந்து கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா இந்த நேரத்தில கரெக்ட்டா ராஜிகிட்ட கொண்டாந்து அந்த நபர் வந்து அந்த டாக்குமெண்ட்ட குடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி குடுக்காரு அப்படின்னாலே, அப்போ விஜய் பெங்களூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கட் ஆகும். வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாரி தெரியுது. அப்ப இதுக்கு இடையில வந்து இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழகா மல்லி வந்து ரேணுகாவ கூட்டு போறாங்க. ஏற்கனவே ரேணுகா அடம் பிடிச்சாங்க நான் போவேன்னு சொல்லி. அப்ப இதுக்கிடையில கதிரேசன் வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க நிஷா கூட்டு போயிருந்தாங்க. அங்கேயுமே கதிரேசன் என்ன பண்ணியிருந்தாரு, மல்லிக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு. இது கொஞ்சம் ரேணுகாவுக்கு வயித்தெரிச்சலா தான் இருக்கு. அந்த வகையில கதிரேசன வந்து பாராட்டலாம். ஏன்னா அவர் மல்லி மேல எவ்வளோ வெறுப்பா இருந்தாரு. இப்ப மல்லி மேல எவ்வளோ பாசமா இருக்கிறாரு. அவங்க பொண்ணு நிஷா சொன்னா கூட, "இல்லம்மா மல்லி வந்து ரொம்ப நல்ல பொண்ணும்மா. மல்லி அப்படிலாம் கிடையாது. எந்த விதத்திலயும் தப்பாலாம் மல்லி எ அதாவது இவங்க ரேணுகாவுக்கு எதிரா செயல்பட மாட்டாங்க." அப்படி ஒரு நம்பிக்கையா பேசுறாங்க. அப்போ அந்த நம்பிக்கைய உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரேணுகாவும் முயற்சி பண்ணுவாங்க, நிஷாவும் முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வெளில கூட்டு போறது மல்லிய கூட்டு போட்டோம் அப்படின்னு கதிரேசன் சொல்லியிருந்தாங்க. அப்ப அதன்படி தான் வந்து மல்லி வந்து அவங்கள வெளிய கூட்டு வராங்க. இதுக்கிடையில மனோகர் வந்து போலீஸ்ன்னு சொல்லி 2 பேர ரெடி பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரும் பார்த்தா பெரிய ஒரு காமெடியா தான் தெரியுதாங்க. அப்படிங்கும்போது அவங்க சீரியஸ் போலீஸ் மாரி தெரியல. ஒரு சிரிப்பு போலீஸா இருக்கிறதுனால, அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா சாதிச்சுக்கிட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும், அங்க யார நீங்க அரெஸ்ட் பண்ற மாரி, மிரட்டுற மாரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த மனோகர் சொல்லிக் குடுக்குறாங்க. அப்படி சொல்லிக் குடுக்கறதையுமே அவங்க சரியா காதுல வாங்கல. இதுக்கிடையில தான் மனோகர் என்ன பண்ணுவாரு, அப்ப அந்த 2 லேடி இருப்பாங்க. 2 பேர்ல யார வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும்போது ஃபோட்டோ காட்டுங்க அப்படிம்பாங்க. அப்ப மனோகர் அவங்க மொபைல்ல இருந்து ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்க. கடைசியா அது பார்த்தா அது மல்லியோட ஃபோட்டோவா தான் இருக்க போகுது. அப்ப மல்லியோட ஃபோட்டோவ அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, அங்க நேரா போய் மல்லிய தான் அரெஸ்ட் பண்ண போவாங்க. அப்ப யார அரெஸ்ட் பண்ணணும், ரேணுகாவ அரெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல மல்லிய அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, இவங்க போலீஸ் ஜீப் வரத பார்த்து ரேணுகா தான் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இந்த இடத்துல மல்லி வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. இப்போ வந்து இந்த சுடர் மாட்டிக்குவாங்க அப்படின்னு நினைச்சு. ஆனா கடைசியா இந்த 2 போலீஸும் என்ன பண்ணியிருந்தாங்க, மல்லிய வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதில பயந்து போயி மனோகர் இது வந்து நாங்க அரெஸ்ட் பண்ண சொன்ன ஆளு அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல தான் மிஸ் ஆயி போச்சு. எப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபோட்டோ மிஸ் ஆயிருது. அப்ப இதில இந்த பிளானும் சொதப்பிருச்சா, அதனால இப்ப மல்லி வந்து மனோகர தான் திட்ட போறாங்க. "என்னண்ணே நீங்க பிளான் போட்டிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி. அப்ப இந்த வாய்ப்பும் பறி போயாச்சு. அதாவது ஒரு பிளான் பண்ணாங்க, இந்த சுடர எப்படியாவது புடிச்சிடலாம் அப்படின்னு வச்சு. அப்ப இதுவும் அவங்களுக்கு மிஸ்ஸிங்கு. அப்ப அடுத்ததா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. அடுத்ததா என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை இனிமே வந்து ரேணுகாவுக்கு மறுதாலி கட்டணும் அப்படின்னு இனிமே அடுத்த ஆள கொண்டு வந்தாலும் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, இப்போ வரைக்கும் அவங்க வந்து காணாம போனாங்க. எங்கெங்கேயோ இருந்து மனநலம் பெரண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கழுத்தில தாலி இல்லன்னு சொல்லுவாங்க. அப்ப விஜய் நல்ல நாளா பார்த்து இனிமே ரேணுகா கழுத்தில தாலிய கட்டுங்க
அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த சீன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இனிமேல் அடுத்ததாக அந்த ஒரு நகர்வை நகர்த்தணும் இந்த ரேணுகாவும் ஆசைப்படுதாங்க. விஜய் கூட ஹனிமூன் போகணுன்னு ஆசைப்படுதாங்க. அப்போ அதுக்கு முன்னோட்டமாக இந்த தாலி கட்டுற சம்பிரதாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மல்லிகிட்டேயே அந்த ரேணுகா தான் சொல்லுவாங்க, இன்னும் விஜய் கூட ஹனிமூன்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆசை பெரிய ஆசையாக தான் இருக்குது, அது பேராசையாக இருக்குது. அந்த ஆசையில் இடி விழப்போகுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.